அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கனாக்க, மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம், பறவைகளை பாதுகாப்போம், மரம் வளர்ப்போம், பல மரங்களை வளர்ப்போம், பறவைகளுக்கு உணவளிப்போம். ஆமாம் நண்பர்களே, அந்த டேட்டு தான் நண்பர்களே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஒரு பேட் ஒன்று கற்றுது பாருங்கள், கேட்குதுங்களா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டை பார்த்தீங்களா? ஆமாம் நண்பர்களே, இப்போ நான் இன்றைக்கி நம்ம மாமரத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. எங்கள் சரோஜினி ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு எங்கள் சொந்த ஃபண்ட்லேயே ரோட்டில் மரங்கள் வைக்கிறத நாங்கள் ஒரு சமூக சேவை நினைக்கிறோம் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதில் எங்களுக்கு பயங்கர மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாமரத்தை மட்டும் பார்க்குறோம் நண்பர்களே. இந்த பாருங்களேன், மாமரம் நண்பர்களே. இங்கிட்ட ஒரு 4 கன்று வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே பாருங்கள், திரின்னு ஒன்றும் இல்லை வரும் பாருங்கள். இதை பற்றி நான் இங்கே ஒன்று நண்பர்களே, இங்கே ஒன்று, இந்த பாருங்கள் 5 அடி வந்துச்சு நண்பர்களே. அதை இந்த சைடில் ஒரு 4 கன்று நண்பர்களே. இங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே, இந்த பெருசாக வரல அது. இங்கே ஒன்று நண்பர்களே. இங்கே வாங்க அப்படியே, இந்த பாருங்கள் கூண்டுக்கு நல்லா அது ஒரு 3 அடி வந்துருச்சு. இங்கே இருக்குது நண்பர்களே. இங்கே இருக்குது இந்த கூண்டு. அந்த கூண்டோட அந்த கூண்டோட வந்திருக்கு நண்பர்களே. இன்னும் ஒரு கண்டு நண்பர்களே, அது ஒரு 7 அடிக்கு மேலே வந்துருச்சு நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்கள், அந்த பாருங்கள். இப்போ தான் ஒரே ஸ்ட்ரைட்டாக போச்சு நண்பர்களே. போன வாரம் தான் அதை வெட்டி விட்டேன். இந்த இருக்கு பாருங்கள், பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு, பிடிச்சி காட்டுறேன். இந்த பாருங்கள், இதான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்போ ஒரே ஸ்ட்ரைட்டாக போச்சு நண்பர்களே. அதை ப்ரூனிங் பண்ணி விட்டேன், கட் பண்ணி விட்டேன். சைடு பிரான்ச்சஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் சைடு பிரான்ச் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்துச்சு. கட் பண்ண உடனே அங்கங்கே சைடு பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்களேன். நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டா அதனுடைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 8 மரம் நண்பர்களே இந்த சைடில் வச்சுருக்கேன் நண்பர்களே. இங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 4, அதில் ஒரு 3 மரம் நல்லா ஹைட்டாக போயிடுச்சு நண்பர். ஆடுகிற எதுவும் சாப்பிடாது, கூட்டி சீக்கிரம் ஈல்டு எதிர்பார்க்கலாம். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த சைடில் நண்பர்களே, இந்த ரோடு, இது ஒரு ரோடு நண்பர்களே. இந்த ஒரு கார் போகுது பாருங்கள், இது ரோடு நண்பர்களே. இந்த ரோட்டில் என்ன பண்ணோம் நாங்கள், இங்கிட்ட ஒரு பாருங்க கூண்டு வச்சு நண்பர்களே. இந்த ரோடு நண்பர்களே, இந்த பாருங்க, இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 கண்டு வச்சேன் நண்பர்களே. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னு வச்சுங்களேன். அதான் நவாமரம், மாமரம், இது 2 வச்சேன் நண்பர்களே. நெல்லி மரம் வச்சேன் நண்பர்களே. அதில் ஏன்னா தண்ணி கொடுக்க முடியல நண்பர்களே. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆடுகள்லேருந்து பாதுகாக்க முடியல. ஆமாம் நண்பர்களே. அதனால் அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு வர முடியல. ஒரு சில மரங்களை என்னால் பாதுகாத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆமாம் நண்பர்களே. இந்த ரோட்டில் இங்கே ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பித்து இப்படியே வச்சுட்டு பார்த்தேன் நண்பர்களே. இதுக்குன்னே ஒரு 200 அடியில் ஓஸ் வாங்கினேன் நண்பர்களே. வீட்டிலேருந்து ஓஸ் வாங்க, அந்த வருஷம் மழை இல்லை, அதனால் ஓஸ் வந்து தண்ணியும் கொடுக்க முடியல. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் அந்த வருஷம் போர்லேயே தண்ணியும் இல்லை. அது செகண்ட்லி ஆடுகள்லேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இப்போ இன்றைக்கி இந்த மாமரத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு வேறு ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. அதுவரை மணக்கங்குடி விடைபெறுகிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.